பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். ஸோ விஏஓ அசிஸ்டன்ட் சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு இதே கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்டிமேஷன் அப்படின்றது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து அதில் தான் வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணலை. நமக்கு வந்து ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை முதல் வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அனைத்து மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத சேம் டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் மட்டும், ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டும் அந்த நேர்முக தேர்வுக்குமான டேட்டு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக அந்தந்த மாவட்டத்து ஆட்சித்தலைவனுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பார்க்கணுன்றது முதற்கொண்டு நான் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். மதுரை மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு 18 கிராம உதவியாளர் பணியிடங்கள் 2022ஆம் ஆண்டு ஊராட்சி வாரியாக, அது வந்து தாலுக்கா வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு மாவட்டத்துக்கும் இதே மாதிரி தான் தாலுக்கா வைஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் விடுவாங்க. இது வந்து பதவியின் பெயர் கிராம உதவியாளர். சம்பள ஏற்ற முறை சிறப்பு காலமுறை ஊதியம்னு சொல்லியிருக்காங்க. 11,100லேருந்து 35,100 வரைக்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 18,000 வரைக்கும் வந்து சேலரி அப்படின்றது வந்து கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேலரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்தந்த பே மேட்ரிக்ஸ் லெவல் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற இந்த சம்பள விகிதப்படி நமக்கு ஓரளவுக்கு தோராயமான சேலரி அப்படின்றது வந்து கிடைக்கும். சேலரி பற்றிலாம் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிராம விவரங்கள் அப்படின்னு சொல்லி தான் வரும். காலிப்பணியிடங்களுடைய கிராம விவரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தாலுக்காவில் வந்து காலிடங்கள் இருக்கோ அதை செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வயது வரம்பு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ வந்து 2022, அப்போ வந்து 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போயும் வந்து இதே 21 வயதை கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். 2024 அட் ப்ரெசென்ட் 2024 படி. ஸோ இது எப்படி ஜூலை மாதம் 1/7/2022 கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்க ஒரு மாத காலம் முன்னாடி வச்சு ஜூன் 1/6/2024 அந்த 2025 இதுபடி உங்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனல் இதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு. இது வந்து கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸும் வந்து கொடுத்துருவாங்க. பொது பிரிவினர் பொறுத்தளவுக்கு அதிகபட்சமான வயது வரம்பு 32. ஸோ ஆதி திராவிடர், பழங்குடியினர் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வயது வரம்பு 37 சலுகையுடன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குது சார், நான் இவங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் விட கூடுதலாக இருக்குது, நான் வந்து 10th குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டாலும் நான் 12th படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு மினிமம் வயது வரம்பு அப்படின்றது கிடையாது. தாராளமாக நீங்கள் அனைத்து பிரிவினரும் ஓசி கேட்டகரி தவிர மிச்ச பிரிவினர் எல்லாருமே நீங்கள் வயது வரம்பு சலுகையுடைய இது வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் டிசபிலிட்டிக்கும் வந்து உச்ச வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது கல்வி தகுதி குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்ன்றத இது அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் 2022. இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் மாற்றிட்டாங்க 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும், மேலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் இப்போ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. அடுத்ததாக இதர தகுதிகள். ஸோ ஒரு மனுதாரர் வந்து விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரரின் கணவரோ மனைவியோ உயிருடன் இருக்கும்போது வேறு திருமணம் செய்வதாக இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே சொல்கிறாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உயிரோடு இருந்தாங்கன்னா அது வந்து உங்களுடைய இது வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்றதை சொல்கிறாங்க. இந்த விண்ணப்பதாரர் வந்து வட்டத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அல்லது தாலுக்காவை சார்ந்தவராக இருக்கலாம், இல்லை மாவட்டத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம். இது ஒரு இதுக்கும் வந்து மாறுபடும். ஸோ அதை நம்ம அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது படித்தல் மற்றும் எழுதல் திறனறிவு தேர்வு. ஸோ எல்லா டேட்டுமே வந்து அஃபிஷியலாக கொடுத்துட்றாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு அப்டேட்டுக்கும் வெயிட் பண்ணணும். இவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போதே இந்த படித்தல் எழுதல் தேர்வு ரீடிங்கோடைய எக்ஸாமினேஷன்றது கரெக்டாக எந்தெந்த தேதியில் நடக்கும்ன்றதை ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படித்தல் மற்றும் எழுதல் திறனறிவு தேர்வு ஒரு டேட்லேயும் இன்டர்வியூ ஒரு டேட்லேயும் வந்து நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இப்போயும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. தனித்தனியாக இந்த ப்ரியாரிட்டி வைஸு, ஸோ ஒரு கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி ஓபிசிஎம் கேட்டகரி 2 வேகன்சிஸ், எஸ்சி ஒரே ஒரு வேகன்சிஸ், பிசிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சிஸ், ஜென்ரல் டர்னில் ஒரே ஒரு வேகன்சி. இது எல்லாமே ப்ரியாரிட்டி கேட்டகரி. ஸோ ப்ரியாரிட்டினா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரியாரிட்டினா எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் மூலியமாக ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றுனால பேரண்ட்டை இழந்தவங்க, அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படித்தவங்க, அப்புறம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் வந்து இருக்குது. அது எல்லாமே முன்னுரிமையுடைய கேட்டகரி. அடுத்தது முன்னுரிமை அற்றவர்ன்றதில் ஒரு வேகன்சிஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு கம்யூனலுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்கிட்ட இல்லை சார், நானும் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். முன்னுரிமை உடையவர்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க.
இது இல்லாதவங்களுக்கு மிச்ச கேட்டகரி படி ரெக்ரூட் பண்ணுறதை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய அஃபிஷியல் அப்டேட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tngovernment.in வெப்சைட்லேயும் cra.tngovernment.in வெப்சைட்லேயும் தெரிஞ்சுக்கலாம். அல்லது இன்னொன்று வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய வெப்சைட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய வெப்சைட் madurai.nic.in. இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டை வந்து செக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜூலை முதல் வாரம்ன்றதை அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ்ன்றதை நம்ம வந்து செப்பரேட்டாக தாலுக்கா வைஸாக வந்து பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தாச்சு, செப்பரேட்டாக தாலுக்கா வைஸில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். விஓ அசிஸ்டன்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விஓ அசிஸ்டண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு சம்மந்தமாக டீல் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.